எங்களுக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல. எங்களுக்கு இப்போ உயிரை பணி வச்சுதான் நாங்க செய்யறோம். இப்போ எங்க வேலை எங்க மாநகராட்சி வேலை தான் நாங்க கேட்கறோம். நாங்க வேற எதுவுமே நாங்க கேட்கல. இப்ப நாங்க அங்க வாழ்வாதாரம் செத்து போச்சு. இப்ப குடும்ப கஷ்டத்துல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. வாடகை கட்ட முடியல, கடன் கட்ட முடியல, வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. எவ்வளவு பிரச்சனைகளா சொல்ல முடியல எங்களால. நாங்க செத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதுதான் எங்களுக்கு ஓயாத தீர்ப்பு எங்களுக்கு. இப்போ அவர் காதுக்கு போகணும், அவர் டேபிளுக்கு போகணும், அவர் எங்களுக்கு எடுத்து செய்யணும். எல்லா கட்சிக்காரங்களும் எடுத்து அவங்களுக்கு பேசணும். இப்ப அவரு 4 பெண்கள் உயிர் அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது. இவங்க விழுந்தாலும் அடுத்தடுத்து விழுறதுக்கு எங்க தூய்மை பணியாளர்கள் பெண்கள் ரெடியா இருக்கிறாங்க. இவங்க விழுந்தாலும் இந்த போராட்டத்தை நாங்க கைவிடவே மாட்டோம். எல்லாம் பாருங்க எப்படி சாப்பிடாம அவங்க எவ்வளவுங்க உயிருக்கு ஏதாவது ஆச்சு அவங்க குடும்பத்துக்கு யாருங்க பதில் சொல்றது? நான் ஒரு விதவை பெண், என்ன மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி தான் இருக்காங்க. இதுல இருக்க 2000 குடும்பங்களும் அதிகபட்சம் 90% பெண்கள் எல்லாருமே கணவனால் கைவிடப்பட்டவங்க, பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறவங்க தான் நாங்க இதுல இருக்கிறது. என் பிள்ளைங்களை விட்டு நான் 5 நாள் ஆகுது. கணவர் இறந்து 15 வருஷம் ஆகுது. இந்த வேலையை நம்பிதான் எங்க குழந்தைங்களை வளர்த்துக்கணும். இப்ப இந்த நேரத்துல போய் எங்களை வேலையை எடுத்துட்டாங்கன்னா இந்த 23,000 ரூபாயில எடுத்துட்டு 1 வருஷம் கூட அவ்வளவு அதுக்குள்ள தட்டி பறிச்சுட்டு 16,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போங்கன்னா யாரு போவா? எங்குமே சம்பளம் ஏறும் தான் சொல்லுவாங்க. ஆனா சென்னை மாநகராட்சியில தூய்மை பணியாளருக்கு தான் இந்த அநியாயம் நடக்குது. படிப்பெல்லாம் பொண்ணு நிறுத்திட்டேன். நான் காலேஜ் சேர்க்க வேண்டியது, ஃபீஸ் கட்ட முடியல, நிறுத்திட்டேன். அந்த நேரம் தான் எங்களுக்கு வேலை இல்லாம செஞ்சுட்டாங்க. 40 கண்டிஷன், வேலையை விட்டு எப்போ வேணாலும் தூக்குவோம், நீங்க லேட்டா வந்தாலும் வேலை இல்ல, ரெஸ்ட் ரூம் கூட போக கூடாது, இந்த இது இல்ல, வெளியில எங்க போனாலும் போனோம், நீங்க ஆந்திராவுக்கு போக சொன்னா கூட நாங்க போனோம் அவங்க கண்டிஷன்ல. நாங்க சென்னையில பிறந்து வளர்ந்து சென்னையே தூய்மையாக்குற எங்களை எங்கேயோ ராம்கீர் நிர்வாகத்துல போய் அடிமை பண்ணி அடகு வச்சாக்கா நாங்க எப்படி ஒத்துப்போம்? இன்னும் ஒருத்தர் கூட எங்களை பார்க்கல. 5வது நாள் ஆயிடுச்சு. எங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்கள யாருங்க பாப்பாங்க? எல்லாம் பெண் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா குழந்தைக்கு கல்யாணமே நின்று போச்சுங்க, நிறுத்திட்டாங்க. இவங்க போராடி 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 எங்க எனர்ஜி, எங்களோட தெம்பு எவ்வளோ அசிங்கம் பட்டிருக்கோங்க இந்த வேலைக்காக. இந்த போராட்டத்தினால போலீஸ் எல்லாம் அடிச்சு பெண்களை அங்கங்க கை வச்சு எங்களை தூக்கி, திமுக எங்களுக்கு வேணும்னு தான் நாங்க சொல்லியிருக்கோம். என்னைக்குமே நான் உங்களை பகையாவே நாங்க நினைச்சது கூட இல்லை. இது வரைக்கும் கூட உங்களை நாங்க பகையா நினைக்க, நீங்க தான் வரணும், நீங்க தான் எங்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு இந்நாள் வரைக்கும். இன்னும் தேர்தல் அறிக்கை விட போறாங்க, இன்னமும் உங்களை நம்பிக்கை, ஒரு உயிர் 1/2 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட உங்களை தான் நான் நம்பிக்கையா வச்சிருக்கோம். இந்த போராட்டம் எதற்காக, என்ன கோரிக்கையின் அடிப்படையில இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க? எங்க கோரிக்கை சென்னை மாநகராட்சி வேலை தான் எங்க வேணும். எங்களுக்கு நிரந்தர பணி சென்னை மாநகராட்சி வேலை தான் எங்களுக்கு. நாங்கள் இப்போ 114 நாளாக போராட்டம் பண்ணுகிறோம். எல்லா இடமே நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டோம். நாங்கள் கடலில் வங்கக்கடலில் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டோம். அங்கேயும் எங்களுக்கு நீதி கிடைக்கல. கடைசியாக நாங்களாம் ஒரு முடிவு பண்ணோம். எங்கள் உயிரை பணியை வச்சு இந்த இடத்துல 4 பேர், 4 பேர் இல்லை, இந்த 4 பேர் 2000 குடும்பத்துக்காக நாங்கள் இங்கே உட்காந்துக்கிறோம். இந்த 2000 குடும்பத்துக்காக இல்லை, அந்த 2000 குடும்பங்குது. அத்தனை ஓட்டும் உங்களுக்காகத்தான் நாங்கள் வாழ்ந்துக்கிறோம். நாங்கள் இந்த வருஷம் தமிழ்நாடு இந்த 5 வருஷத்துல நீங்கள் வந்தீங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க. ஆனால் இப்போ நீங்கள் இந்த கட்சிக்கு வந்த பிறகு எங்களுக்கு ஆதரவு இல்லாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் இருக்கும்போதே எங்களுக்கு நல்லது செஞ்சால் தான் எங்களுக்கு நல்ல நிதி கிடைக்கும். அதனால் எங்கள் உடம்பை வருத்தி நாங்கள் இப்போ எத்தனை நாளாக அந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க? 114 நாளா. இன்னைக்கு 5வது நாள். போராட்டமா? 5வது நாள். இன்னைக்கு 5வது நாளாக நடக்குது. இன்னைக்கு அமைச்சர்கள் அதிகாரிகள் யாராவது பார்த்தாங்க? அதிகாரிங்க யாருன்னா இல்லை. இதுக்கு முன்னாடி நடந்த போராட்டம் ரிபன் பில்டிங்லாம் போராட்டம் பண்ணோம். அங்கே 13 நாள் நாங்கள் இருந்தோம். நைட்டோட நைட்டாக 12 மணிக்கு எங்களை அரெஸ்ட் பண்ணி, எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாமல் எங்களை அரெஸ்ட் பண்ணி எங்களை கூட்டிட்டு போயிட்டு அங்கங்கே இருந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் மே தினம் பார்க்காண்டா போனோம், அங்கேயும் எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. கொருக்கப்பேட்டில் போனோம், அங்கேயும் அரெஸ்ட் பண்ணோம். ஒவ்வொரு இடத்துல எங்களை போய் எங்களை அரெஸ்ட் பண்ணி காலைல அரெஸ்ட் பண்ணிட்டு சாயந்தரம் விடுதலை பண்ணிடுறாங்க. எங்களுக்கு அப்படி வேணாம். எங்களை அப்படி வேணாம். எங்களுக்கு இந்த வழியில் எப்படியாவது எங்களுக்கு இந்த வழியில் விட்டுடுங்க. நாங்கள் 1வது பாட்டில் வைக்கிறோம். நாங்கள் இப்போ எங்களுக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல. எங்களுக்கு இப்போ உயிரை பணி வச்சு தான் நாங்கள் செய்கிறோம். இப்போ எங்கள் 2000 குடும்பத்துக்காக நாங்கள் இப்போ இருக்கிறோம். இப்போ எங்கள் வேலை எங்கள் மாநகராட்சி வேலை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வேறு எதுவுமே நாங்கள் கேட்கல. இப்போ நாங்கள் எங்கள் குடும்ப குட்டிலாம் நாங்கள் விட்டு உக்காந்துக்கிறோம். எங்கள் குடும்பத்துக்காக கூட நாங்கள் பார்க்கல. எங்கள் 2000 குடும்பம் தான் எங்களுக்கு முன்னே நிற்குது. இப்போ அங்கே வாழ்வாதாரம் செத்து போச்சு. இப்போ குடும்ப கஷ்டத்தில் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. வாடகை கட்ட முடியல, கடன் கட்ட முடியல, வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனைகளா சொல்ல முடியல. எங்களால் மனதைரியத்தோடு உக்காந்துக்கிறோம். இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமா, நீதி கிடைக்குமா நாங்கள் காத்துட்டு கிடக்குறோம். எங்களுக்கு வாழ்வாதாரம் செத்து போச்சு. இப்போ
நாங்கள் பசி பட்டினு நாங்கள் 4 மாதம் ஆயிடுச்சு. நாங்கள் நைட்டில் ஒரு வேளை தான் எங்களுக்கு சாப்பாடு, எங்களுக்கு பகல் 2 வேளை எங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் நாங்கள் பரவாயில்லன்னு சொல்லி நாங்கள் 4 பேரும் சேர்ந்து இங்கே வந்து யார் எங்கள் கட்சி தான் வந்து எங்கள் சங்கம் வந்து எங்களுக்கு ஒரு மூட்டை அரிசி கொடுத்துச்சு. அவங்க மூலியமாக தான் நாங்கள் ஒரு கஞ்சி நாங்கள் குடிக்கிறோம். எந்த சங்கம் எங்களுக்கு தெரியல, எந்த கட்சிக்காரங்களுக்கு தெரியல. எங்களுக்கு அவர் தான் அதில் தர்றாரு. எங்களுக்கு எங்கள் 2000 குடும்பத்துக்காக நாங்கள் போராடுறோம். இப்போ எங்களுக்கு நீதி கிடைக்கணும். எங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு நாங்கள் போய மாட்டோம். நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதுதான் எங்களுக்கு ஓயாத தீர்ப்பு எங்களுக்கு. இப்போ அவர் காதுக்கு போகணும், அவர் டேபிளுக்கு போகணும், அவர் எங்களுக்கு எடுத்து செய்யணும். எல்லா கட்சிக்காரங்களும் எடுத்து அவங்களுக்கு பேசணும். இப்போ அதுதான் எங்களுக்கு நீதி கிடைக்கணும். இப்போ எங்களுக்கு வேற எது. இப்போ 4 மாசமா போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க, வேலை இல்லாம இருக்கீங்க. இப்போ குடும்ப சூழல்லாம் எப்படி இருக்கு? குடும்ப சூழல் தான் எங்களுக்கு எதுவுமே இல்லை. எங்களுக்கு யாருக்கும் யாரோட தைரியமும் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு இப்போ அக்கா வணக்கம். எத்தனை நாள் அந்த உண்ணாநிலை போராட்டம் நடத்தி வரீங்க? என்ன கோரிக்கையின் அடிப்படையில் நடத்தி? இன்னையோட 5வது நாள் தான் இருக்கோம்ப்பா. நாங்கள் 5வது நாள் இருக்கோம். இது வரைக்கும் யாரும் எங்களை வந்து பார்க்கறதுக்குன்னு வரல. எங்களோட கோரிக்கை என்னன்னா, நாங்கள் 31/7 அதோட எங்கள் வேலை நிறுத்தப்பட்டுச்சு. அந்த வேலையை நாங்கள் திருப்பி கேட்குறோம். நாங்கள் செஞ்ச சென்னை கார்பரேஷனில் நாங்கள் செஞ்ச இந்த வேலையை நாங்கள் கேட்டுட்ருக்கோம்ப்பா. எவ்வளோ போராட்டம் பண்ணிட்டோம், எங்களால் முடியல. 13 நாள் போராட்டம் பண்ணோம். அதுக்கப்புறம் மே தின பூங்கலை பண்ணோம். அப்புறம் எவ்வளோ கடலில் இறங்கி போராட்டம் பண்ணோம். எல்லாருக்கிட்டும் மனு கொடுக்க போராட்டம் பண்ணோம். எல்லாமே பண்ணிட்டு லாஸ்ட்டாக எங்களாலேயே முடியாமல் இப்போ வந்து உண்ணாநிலையில் உட்காந்துருக்கோம். இந்த 2000 குடும்பத்துக்காக நாங்கள் 4 பெண்கள் உட்காந்துட்ருக்கோம். என்ன ஆனாலும் சரி, நாங்கள் எழுந்துக்கிற மாதிரி இல்லை. அவங்க ஆட்சியில் அவங்க செய்கிறது தான் இதை நாங்கள் கேட்குறோம். அவர் கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் கேட்குறோம். அவர் மேயராக இருக்க சொல்லவோ எல்லாம் செஞ்சவர் தான். இப்போ முதலமைச்சர் ஆகி எங்களுக்கு ஏன் செய்ய மாட்டாரு? அவர் செய்யணும். அடுத்த 2026 அவரே வரணும்னா எங்களுக்கு இது நல்லது செஞ்சாருன்னா, ஒரு குடும்பத்தில் நாங்கள் 5 பேர் 6 பேர் இருக்கோம். எங்களை நம்பி தான் அடுத்து ஓட்டுங்க போடுறாங்க. அடுத்த தலைமுறை அவங்க வரணும்னா, எங்கள் உதவி அவங்களே இருக்கணும்னா, எங்களோட வேலையை எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நன்றியாக இருப்போம். நாங்கள்லாம் எங்களுக்கு லாக்டவுனில் நாங்கள் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம். அப்புறம் அந்த புயல் வர்றதுக்கு கொரோனா காலகட்டத்தில் நிறைய வேலை செஞ்சுருக்கோம்ப்பா. நாங்கள் எல்லாம் கோயிலெல்லாம் மூடிட்டு உள்ளே இருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து நடந்து வந்து கூட நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் எங்கள் கஷ்டத்தை ஏன் இப்போ புரிஞ்சிக்க மாட்டாங்க? அந்த நேரம் எங்களை தூக்கி வச்சு ஆடினவங்க இப்போயே எங்களை குப்பையில் போடுறாங்கன்றது எங்களுக்கு தெரியல. அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் யாராவது உண்ணாநிலை போராட்டத்தை வந்து பார்த்தாங்களா? இன்னும் யாரும் வரல. இன்னும் ஒருத்தர் கூட வந்து எங்களை பார்க்கல. 5வது நாள் ஆயிடுச்சு. எங்கள் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து ஒரு விதவை பெண். என்ன மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி தான் இருக்காங்க. இதில் இருக்க 2000 குடும்பங்களும் அதிகபட்சம் 90% பெண்கள், எல்லாம் பெண்கள் தான் இதில் இருக்காங்க. எல்லாருமே கணவனால் கைவிடப்பட்டவங்க, விதவை பெண்கள் தான் நாங்கள் இருக்கிறது. பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறவங்க தான் நாங்கள் இதில் இருக்கிறது. என் பிள்ளைங்களை விட்டு வந்து 5 நாள் ஆகுது. மாநகராட்சியின் கதவுகள் திறந்தே இருக்கும் எப்பவுமே அப்படின்னு மேயர் பிரியா வந்து சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அவங்க கதவு திறந்து வைக்கலப்பா. எங்களுக்கு ஒரு மனு கொடுக்க போனா கூட எங்களுக்கு விட மாட்டாங்க. ஒரு மனு கொடுக்க போனா கூட எங்களை பார்த்ததுமே நானுங்கன்னவோ தீண்டத்தகாதவங்க மாதிரி எங்களை பண்றாங்க. எங்களை பத்தி ஏதாச்சும் பேச்சு எடுத்தா கூட நக்கலாவும் கிண்டலாவும் பேசிட்டு போறாங்க. ஏன் அப்படி இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. எங்க வேலையை எங்களுக்கு கொடுக்கணும்ப்பா. நாங்கள் செஞ்சுட்டு இருந்த மாநகராட்சி வேலையை எங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. இப்போ 4 மாசமா வந்து உங்களுக்கு வேலை இல்லை. வேலை எப்படி பாத்துக்கிறீங்க? எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான்ப்பா இருக்கோம். இந்த உழைப்பு உரிமை இயக்கத்துல எங்களை பொதுமக்களாண்ட நிதி திரட்டி அண்ணன் பாரதி அண்ணன் தான் எங்களுக்கு ஒரு மூட்டை அரிசி, எண்ணெய், பருப்பெல்லாம் கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு தான் நாங்கள் இப்போ தள்ளிட்டு போறோம். அதுவும் முடிஞ்சிச்சுன்னா எங்களால் என்ன பண்றதே தெரியாது. குழந்தைங்களா இருக்காங்களா? படிப்பு செலவு? படிப்பெல்லாம் பொண்ணை நிறுத்திட்டேன். நான் காலேஜ் சேர்க்க வேண்டியது. படிப்பை நிறுத்திட்டீங்களா? நிறுத்திட்டேன். ஃபீஸ் கட்ட முடியல, நிறுத்திட்டேன். அந்த நேரம் தான் எங்களுக்கு வேலை இல்லாமல் செஞ்சுட்டாங்க. ஃபீஸ் கட்ட முடியல, காலேஜ் விட்டு நிறுத்திட்டேன். வீட்டில் தான் இருக்காங்க. வேலை இல்லாதனால நிறுத்திட்டேன். வணக்கம். வணக்கம். எதற்காக அந்த போராட்டம் முன்னெடுத்திருக்கீங்க? உங்க கோரிக்கைகள்? எங்கள் கோரிக்கைன்னா எதுக்காகன்னா 1/8/2025 எங்களை வேலை நீக்கம் பண்ணிட்டாங்க. வேலை நீக்கம் பண்ணிட்டோன்னு அதுலேருந்து நாங்கள் 13 நாள் ரிப்பன் மாளிகையில் போராட்டம் பண்ணோம். அங்கேயும் 13 நாள் இருந்தோன்னா அன்றைக்கி நைட்டோட நைட்டு நள்ளிரவில் எங்களை தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு இதுக்கப்புறம் எங்களை எங்கேயுமே போராட விடலை. எங்கள் வேலையை தானே நாங்கள் கேட்குறோம், வேறு எதுவுமே நாங்கள் கேட்கலையே. எங்கள் வேலை, நாங்கள் எந்த பணி நிலைமையில் இருந்தோமோ அந்த வேலை இல்லை. அவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு 19/1/2021 எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர் எழுதின லெட்டர் எங்களுக்காக சண்டை போட்டார். அவங்கள பணி நிரந்தரம் பண்ணோம். கோர்ட்டு தீர்ப்பு தாமதம் இல்லாமல்
அவங்களுக்கு உடனே பணி நிரந்தரம் செய்யணுன்ட்டு அவர் சொன்னது, அவர் எங்களுக்காக ஃபைட் பண்ணார். ஆனால் ஃபைட் பண்ண அவரே இப்போ 2 ஜோனை விட்டுட்டு எங்களை அருகதியாகிடுச்சு, எதுவுமே இல்லாமல் எங்களை வெறும் கையில் தூக்கி குப்பை மாதிரி தூக்கி வீசிட்டார். அதை நம்பி தான் நாங்கள் வந்து அவர் வந்து நான் வந்தால் 6 மாதத்துக்குள்ள மரியான்ற தோழர்கிட்ட சொல்லியிருக்காங்க, வந்தால் நான் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, 6 மாதத்துக்குள்ளே நான் உங்களை பணி நிரந்தரம் படுத்துவேன்னு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் 4.5 வருஷம் ஆயிடுச்சு, ஆட்சியே முடிய போகுது. இது வரைக்கும் எங்களை பற்றி எதுவுமே அவர் யோசிக்கவே இல்லை. எல்லாம் நலத்திட்டம் பண்ணுறாரு, எல்லாமே செய்கிறாரு. இப்போ சாப்பாடுன்னு போடுறாரு, 3 வேளை சாப்பாடு. நாங்கள் வெளியில் நிற்கிறோம், யார் சாப்பிட்றாங்க? தூய்மை பணியாளர்ன்றாங்க. தூய்மை பணியாளர் 2000 பேர் ரோட்டில் உட்காந்து போராடிட்டு இருக்காங்க. 4 பேர் உயிரை பணைய வச்சு போராடிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது? இந்த வேலைக்காக தானே அவங்க உட்காந்துருக்காங்க. இதை ஏன் அரசாங்கம் திரும்பி பார்க்க மாட்டேன்றாங்க? 4 நாள் சாப்பிட்லன்னா, 1 நாள் சாப்பிட்லனால நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும். தலை வலிக்கும், கேராக இருக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும். ஆனால் 5 நாள், இப்போ 5 நாளாக உட்காந்துருக்காங்களே, எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணியை குடிச்சிட்டு அவங்க உடம்ப, அவங்க 2000 பேர் குடும்பத்துக்காக அவங்க உடம்ப வருத்திக்கின்னு உட்காந்துருக்காங்க. இது ஏன் முதலமைச்சர் வந்து ஒரு கண்ணோட்டத்துக்கு போல? அவரு கேட்கலையா, தெரியலையா? எவ்வளோ மீடியாலாம் வராங்க, எவ்வளோ அரசியல் கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி எல்லாமே, எல்லா சங்கமும் தொழிற்சங்கமும் நம்ம பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் அவரு எங்கள் பக்கம் இருக்கணும். இவங்கெல்லாம் எங்கள் பக்கம் இருக்கிறது மெயின் முதலமைச்சர். அவருக்கு நாங்கள் ஓட்டை போட்டோம், அவரு தான் எங்கள் பக்கம் நிற்கணும். அவரே வந்து யாரோ எங்கிருந்தோ வந்த ராம்கிக்கு துணை நிற்கினா அப்போ நாங்கள் யாருக்கிட்ட எங்கள் கவலையை சொல்கிறது? ஓட்டு போட்டவங்க கிட்ட தான் எங்கள் கவலையை, எங்கள் கோரிக்கையே சொல்ல முடியும். அப்போ நீங்களே அவங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது மக்கள் வந்து நாங்கள் உழைக்கிற மக்கள், நாங்கள் யாருக்கிட்ட போய் சொல்கிறது? தூய்மை பணியாளர், துப்புரவு பணியாளர்ன்ற போய் தூய்மை பணியாளர் என்று கொடுத்தீங்க, அது ரொம்ப சந்தோஷம். அந்த தூய்மை பணியாளருக்கான அர்த்தமே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே தூக்குறீங்க. ராம்கி எல்லாமே ராம்கி வரணும், அர்பேசர் வரணும், எல்லாமே தனியார் மையம் வச்சா அப்போ நாங்கள் ஏன் இந்த ஊரில் ஓட்டு போடணும்? நீங்கள் வருவீங்க, நீங்கள் எல்லாம் செய்வீங்க. உங்கள் அப்பா காலத்துலேருந்து சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர் அவர் இருந்திருந்தா இந்த மாதிரி போராட்டம், இந்த 4 பெண்கள் உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் உட்கார வைக்க மாட்டார், பெண்களை போராட விட மாட்டார். அப்படி இருக்கும்போது நீங்கள் பெண்களை இப்போ நீங்கள் உங்கள் ஆட்சியில் பெண்களை போராட விடுறீங்களே, இது எந்த விதத்திலாவது நியாயமா? இவரு பெண்கள், நான் 90% பெண்கள் தாங்க. கணவரால் சரியில்லாதவங்க, கணவரால் கைவிடப்பட்டவங்க, குடிக்காரங்க. எனக்கு கணவர் இறந்து 15 வருஷம் ஆகுது. இந்த வேலையை நம்பி தான் எங்கள் குழந்தைங்களை வளர்த்துக்கின்னு இருக்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் போய் எங்களை வேலையை எடுத்துட்டாங்கன்னா அப்போ எங்கள் குழந்தைங்க வாழ்வாதாரம் என்ன ஆகுது? நாங்கள் அவங்க பெரிய படித்தா ஒரு அரசு வேலைன்னா நாளைக்கு எங்கள் பசங்களுக்கு ஒரு நிலைமை, அரசு வேலை கிடைக்கும் எங்களுக்கு அடுத்தது. அப்படி இருக்கும்போது அவர் முதலமைச்சர் இருக்காரு, ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. அவருக்கு அப்புறம் யார் வருவாங்க? முதலமைச்சரா? அவங்க பையன் வருவார். அது எங்களுக்கு சந்தோஷம். அப்போ எங்களுக்கு அடுத்தது யாரு? எங்க பசங்க அரசு ஊழியம் இருக்கிறதுல என்ன தப்பு? நாங்கள் குப்பை வாரத்துக்கு தானே கேட்குறோம், ஏதாவது கேட்கோமா? இந்த 3 வேளை சாப்பாடு எங்களுக்கு வேணாம். நாங்கள் கேட்டோமா? நாங்கள் வெளியே நிற்கிறோம், நீங்கள் யாருக்கு சாப்பாடு போடுறீங்க? நாங்கள் வெளியே வந்தோடனே எல்லாருக்கும் சாப்பாடு. இந்த 15 வருஷத்துல எங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டிருப்பீங்களா? ஏதாவது ஒரு போனஸ் கொடுத்துருப்பீங்களா? தீபாவளிக்கு ஒரு போனஸ் கிடையாது, பொங்கலுக்கு ஒரு போனஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நாங்கள் வெறும் சம்பளத்தை வாங்கிட்டு வெளியே வந்துடும். பிஎஃப், இஎஸ்சி, கை கிளவுஸ் இல்லை, தொடப்பம் இல்லை, அன்னக்கூட இல்லை, இதெல்லாம் நாங்கள் பொறுத்துக்குன்னு இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கின்னு வந்துக்கின்னு இருக்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் எங்களை விலைவாசியெல்லாம் ஏறி போயிடுச்சு. இந்த 23,000 ரூபாயில எடுத்துட்டு 1 வருஷம் கூட ஆகல. அது கூட நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் எங்கள் தோழர்கள் வந்து உழைப்பர் உரிமை இயக்க சார்பாக தான் இந்த சம்பளமே எங்களுக்கு வந்தது. அரசாங்கம் கொடுக்கல, சென்னை மாநகராட்சி கொடுக்கல, அவங்க மூலியமா தான் நாங்கள் இந்த சம்பளம் வாங்க. இந்த சம்பளத்தையும் தட்டி பறிச்சு 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள தட்டி பறிச்சுட்டு 16,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போங்கன்னா யாரு போவா? எங்கேயுமே சம்பளம் ஏறும்னு தான் சொல்லுவாங்க. ஆனா சென்னை மாநகராட்சியில தூய்மை பணியாளருக்கு தான் இந்த அநியாயம் நடக்குது. இதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பளம், இப்போ எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி 23,000 ரூபாய் சம்பளம், இப்போ வந்து 16,000 ரூபாய் சம்பளம். சீப்பருக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட் சம்பளம். அப்பெல்லாம் அப்படி கிடையாது. 16,000 ரூபாய் சேர்ந்தா அது கூட 40 கண்டிஷன். வேலையை விட்டு எப்போ வேணாலும் தூக்குவோம், நீங்க லேட்டா வந்தாலும் வேலை இல்லை, தெருவுல இல்லை, ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போகக்கூடாது, உங்களுக்கு வேலை இல்லை, அப்போ வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, நிக்க வைப்பாங்க, வயசானா நிக்க வைப்பாங்க. இப்ப நான் போனா கூட ஒரு 2 வருஷம் தான் என்னால வேலை செய்ய முடியும் ராம்கில. அதுக்கப்புறம் எனக்கு 45 வயசு ஆயிடுச்சு, நீ வெளியே கிளம்புன்னு சொல்லுவாங்க. 50 வயசானவங்க எங்க போய் பிழைப்பாங்க?
அவங்க உழைப்பெல்லாம் நாங்க இதுல முடிச்சிட்டு இன்னைக்கு 45 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு வேலை வேலை கிடையாது. ஆனா சொல்லுவாங்க நாங்க எங்க மாத்தினாலும் போனோம், இந்த இது இல்ல வெளியில எங்க போனாலும் போனோம், நீங்க ஆந்திராவுக்கு போக சொன்னா கூட நாங்க போனோம் அவங்க கண்டிஷன்ல. நாங்க சென்னையில பிறந்து வளர்ந்து சென்னையே தூய்மையாக்குற எங்களை எங்கேயோ ராம்கி நிர்வாகத்துல போய் அடிமை பண்ணி அடகு வச்சாக்கா நாங்க எப்படி ஒத்துப்போம்? 16-17 வருஷம் உழைச்சி 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 எங்களுக்கு இப்போ வயசாகி நாங்க நிக்கிறோம். எங்க ரத்தத்தை எல்லாம் புழிஞ்சிட்டாங்க அப்படியே. இப்போ நாங்க எங்க வேலைக்கு போவோம் சொல்லுங்க? ஒரு இடத்துல வேலைக்கு போனா 35 வயசு இருந்தா வான்றாங்க. நான் 35 வயசுக்கு எங்க போவேன்? வயசு ஏறுமே தவிர இறங்குமா? 35 வயசுக்கு நாங்க எங்க யாரை இட்டு வந்து வைப்பேன் சொல்லுங்க? அப்ப நான் எப்படி வாழணும்? நான் ஒரு விதவை. எங்க வீட்டுல இப்ப பசங்க எங்களை பார்ப்பாங்கன்னு நினைச்சுக்கோங்க, பிற்காலத்துல எங்களை பார்ப்பாங்களா? அப்ப எங்க நிலைமை என்ன அது சொல்லுங்க? எதுவுமே இல்லை. ஒரு பிஎஸ் பிடிச்சா கூட இந்நேரம் எங்களுக்கு ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணியிருந்தா கூட நாங்க ஏதாவது ஒரு கடை வச்சு பொழைச்சிட்டு இருப்போமே. எதுவுமே இல்லாம எங்களுக்கு வெறும் கையை வச்சு எப்படி போனோமோ அப்படியே எங்களை தூக்கி குப்பையில போடுறீங்க. கொரோனா காலத்துல நாங்க இல்லைன்னா இந்த சென்னையே இல்லை. எல்லாரையும் காப்பாத்தின எங்களை நீங்க வந்து தெய்வம் காலை கழுவி பூவை போட்டு எல்லாம் வர வச்சிங்க. ஏரோப்ளான்ல இருந்து பூவை போட்டாங்க. ஆனா இப்ப அந்த தெய்வங்க தானே இப்ப வேலை செய்யறோம். நாங்க ஒரு தாயாவும் அவங்க ஒரு பிள்ளையாவோன்னு சொன்னாங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்ற தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு தாய், நாங்க அவங்களுக்கு பிள்ளை அப்படின்னு சொன்னாரு ஒரு காலகட்டத்துல. ஆனா அந்த தாய் குலத்தையே தானேங்க நீங்க போராட வைக்கிறீங்க. ரோட்லங்க போலீஸ் அராஜகம் அப்படியே இழிச்சு குண்டு கட்டா தூக்கி போடுறாங்க. எல்லாம் உங்க பவர் வச்சு தானே பண்றாங்க, உங்களுக்கு தெரியாமலே அவங்க பண்றாங்க. அப்ப ஏன் உங்களுக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் 2000 குடும்பம் தான், அதிகமா கூட கிடையாது. நாங்க என்ன கேட்டோம்? நீங்க கொடுத்த வாக்குறுதி பணி நிரந்தரம் கேட்டோம். பணி நிரந்தரம் கேட்கறது ஒரு தப்பா சொல்லுங்க? நீங்க வந்து எங்களுக்கு வாக்களிங்க, அதுக்கப்புறம் சரி இப்ப விட்டுருங்க, இப்ப விட்டீங்க ஏதோ மறந்துட்டீங்கன்னு நெக்ஸ்ட் வாக்குறுதியில என்ன கொடுக்க போறீங்க? என்ன கொடுக்க போறீங்க? எல்லாமே சென்னையே நாங்க தனியார் மையம் படுத்துவோம்னு சொல்ல போறீங்களா? அந்த வாக்கு கொடுத்து ஓட்டை கேட்க போறீங்களா? அது கேட்க முடியாதுல்ல. ஓட்டை செதற விடாதீங்க. எங்க போராட்டத்தை தயவு செய்து நீங்க கவனத்துக்கு கொண்டு வந்து, இந்த 4 பெண்கள் உயிர் வந்து அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது. இவங்க விழுந்தாலும் அடுத்தடுத்து விழுறதுக்கு எங்க தூய்மை பணியாளர்கள் பெண்கள் ரெடியா இருக்கிறாங்க. இவங்க விழுந்தாலும் இந்த போராட்டத்தை நாங்க கைவிடவே மாட்டோம். எல்லாம் பாருங்க எப்படி சாப்பிடாம அவங்க எவ்வளோங்க உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க குடும்பத்துக்கு யாருங்க பதில் சொல்றது? இப்படி 2000 குடும்பத்துக்கு நீங்க பண்ற இதுவெல்லாம் அவங்க பண்ணிக்கின்னு இருக்கிறாங்க. இன்னுமா நீங்க எங்கெங்கயோ கரூர்ல எல்லாம் போய் எல்லாரையும் விசாரிக்கிறீங்க, அவங்களுக்கு நிதி கொடுக்குறீங்க, அவங்க கோரிக்கையை கேட்குறீங்க. எப்படி உயிருக்கு போராடி இருக்காங்க. இங்க சென்னையில தானேங்க போராடிக்குங்க. நீங்களும் சென்னையில தானே இருக்கிறீங்க. இவங்களோட போராட்டம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? நாங்க வெளியில அங்கங்க போராடுறோமே, இந்த பெண்களுடைய கண்ணீர் உங்களுக்கு இன்னும் தெரியலையா? இன்னும் ஏன் கல் மனசுல இருக்கிறீங்க? கொஞ்சம் இறங்கி வாங்க. என்னைக்குமே திமுக எங்களுக்கு வேணும்னு தான் நாங்க சொல்லியிருக்கோம். என்னைக்குமே நான் உங்களை பகையாவே நாங்க நினைச்சது கூட இல்லை. இது வரைக்கும் கூட உங்களை நாங்க பகையா நினைக்க, நீங்க தான் வரணும், நீங்க தான் எங்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு இந்நாள் வரைக்கும். இன்னும் தேர்தல் பட்டியல் வரப்போகுது, அறிக்கை விட போறாங்க. இன்னமும் உங்களை நம்பிக்கை ஒரு உயிர் அரை நிமிஷத்துக்கு முன்னாடி கூட உங்களை தான் நான் நம்பிக்கையா வச்சிருக்கோம். ஆனா 4 பேர் உயிரை பணிய வச்சிருக்கிறாங்க. உண்ணாவிரதம்னா சும்மாவா? எல்லா போராட்டையும் நடத்தலாம். ஆனா இந்த பட்டினி போராட்டம் நடத்த முடியுமா சொல்லுங்க? அது பெண்களுங்க எவ்வளவு பிரச்சனை வரும் அந்த பெண்களுக்கு சரிங்களா? கர்ப்பப்பை பிரச்சனை வரும். இந்த நாங்களும் 5 நாள் உண்ணாவிரதம் இருந்தோம், எங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியும். கர்ப்பப்பையில பிரச்சனை, வயிற்றுக்குள்ள என்னென்ன பிரச்சனை, இன்னமும் நாங்க அந்த வேதனையை அனுபவிச்சிருவோம். அவங்க குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்கள யாருங்க பாப்பாங்க? எல்லாம் பெண் குழந்தைங்களை வச்சுக்கின்னு இருக்கிறாங்க. இந்த அம்மா குழந்தைக்கு கல்யாணமே நின்று போச்சுங்க, நிறுத்திட்டாங்க. இவங்க கல்யாணமே நிறுத்திட்டாங்க. என்ன வேலை வந்தா நாங்க கல்யாணம் பண்ணோம். அது வயசு பொண்ணு கணவர் இறந்துட்டாரு. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்களுக்கு. இவரு கணவர் வயசானவர் வீட்டுல விட்டுட்டு வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. சொல்லுங்க, எங்களுக்கு யாருங்க நீதி கேட்கணும்? யாருக்கு பார்க்கணும்? அரசாங்கம் தானேங்க அப்பா அப்பான்றாருங்க. உங்க பொண்ணுங்க தானேங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்பான்றீங்க. அப்பா அர்த்தத்துக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் உங்க பிள்ளைங்களா? அப்ப நாங்க எங்களை அப்பான்னு சொல்றீங்களா? அப்ப நாங்க உங்க பொண்ணுங்க கிடையாதா? எங்களுக்கு ஏதாவது தீர்வு காணுங்க. அப்பான்னு சொல்றது ஒரு சும்மா இல்லைங்க. அப்பானா யார் தெரியுமாங்க? கடைசி வரைக்கும் காப்பாத்துறது தான் அப்பா அம்மா. அந்த அப்பா அம்மா நீங்க தான்ற போது எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய தயவு செய்து சொல்றேன். ஐயா அவர்களுக்கு இந்த பட்டினி போராட்டத்தை நீங்க தான் கழிக்கணும். இவங்க உயிரை நாங்க காப்பாற்றணும், நீங்களும் காப்பாற்றணும்.
அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆளு உட்கார வைக்காதீங்க. இந்த பட்டினி போராட்டம் பெண்கள் உட்கார்றதுல நாங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். போராடி 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 எங்க எனர்ஜி, எங்களோட தெம்பு எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கோங்க இந்த வேலைக்காக. இந்த போராட்டத்தினால போலீஸ் எல்லாம் அடிச்சு பெண்களை அங்கங்க கை வச்சு எங்களை தூக்கி என்ன அதிகாரம் இருக்குதுங்க? ஆண் போலீஸ் எங்களை கை வைக்காத இடத்துல எல்லாம் கை பிடிச்சி வச்சு வச்சு இழுக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. உங்களுடைய சென்னை மக்கள் தானேங்க, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க சென்னை குடிமக்கள் தானேங்க. ஏன் எங்களை எதிர்பார்க்க மாட்டேன்றீங்க? நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. நாங்க என்ன பெருசா ஒண்ணுமே கேட்கலீங்களேங்க. நாங்க என்ன காரு பங்களா ஏசி இதெல்லாம் கேட்கலீங்களேங்க. நாங்க ஒரு பணி நிரந்தரம், நீங்க கொடுத்த வாக்குறுதியை தான் நாங்க கேட்குறோம். அதை தான் நாங்கள் கேட்குறோமே தவிர மற்றது எதுவுமே எங்களுக்கு வேணாங்க. இந்த 3 வேளை சாப்பாடு எதுவுமே எங்களுக்கு வேணாம். நீங்கள் எதுவுமே எங்களுக்கு இது பண்ண தேவையில்ல. எங்கள் வேலை எங்களுக்கு கொடுங்க. அப்படி இல்லை பணி நிரந்தரம் உங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதி அதை நிறைவேற்றுங்க ஐயா. எலெக்ஷன் வேறு வரப்போகுது. உங்களுக்காக நாங்கள் இறங்கி வேலை செய்கிறோம். தயவு செய்து எங்கள் பக்கம் திரும்புங்க. எல்லாருமே எங்கள் பக்கம் இருக்கிறாங்க. எங்களோட ஸ்டாலின்ன்றீங்க. நீங்கள் எங்களுடைய ஸ்டாலின் இப்போ கூட நாங்கள் அடித்து சொல்லுவோம். எங்களுடைய ஸ்டாலின், எங்களுடைய திமுக அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆனால் எங்கள் கோரிக்கையை தயவு செய்து சொல்கிறோம், எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. நன்றி.